श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता विराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशरणत्राणशेखरः शेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகா சாஸ்திரத்துல பிரஸ்தாவ பத்ததியினுடைய இறுதி ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கின்றோம். அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மகாபாஹதயந்தி மனசி வசசி சத்வம் சாவதானா மமஸ்யாஹ நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தः பரிஷதி சஹ லக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதः. இதுக்கு முன் லோகத்துல பாதுகா தேவிக்கும் சுவாமி தேசிகனுக்கும் ஒரு உரையாடல் ஏற்பட்டது. அந்த உரையாடல்ல சொல்லச்சு பாதுகா தேவி சுவாமி தேசிகனை பார்த்து கேட்கிற, என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றாரு, எவ்வளவு ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றதா உத்தேசம் உமக்குன்னு கேட்கிற. சுவாமி சாதிக்கிறார் 1000 ஸ்லோகம் நான் பண்ண போறேன்னு சொல்ற. உடனே பாதுகா தேவி கேட்கிற, 1000 ஸ்லோகத்துக்குள்ள என்னுடைய பிரபாவங்கள் மகிமை எல்லாமே அடங்கிடுமா? 1000 ஸ்லோகம் தான் சொல்ல போறேன்னு சொல்றாருன்னு கேட்கிறார். அதுக்கு சுவாமி சாதிக்கிற, 1000 ஸ்லோகம்லாம் போறவே போறாது. ஆகையால உன்னுடைய அனுகிரகத்தினால 1,00,000 ஸ்லோகம் கூட எழுத முடியும். ஆனா 1000 ஸ்லோகம்ன்றது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொல்றேன். பாதுகையினுடைய பிரபாவம் எப்படி இருக்கும் என்பதாக தெரியறதுக்காக தான் சொல்றதே தவிர வேற ஒண்ணும் இல்லைன்ற. சதகமிதமுதாரம் சமயக் அபியசியமானானி விஷகிரி மதிருஹ்ய வியக்தம் ஆலோகயந்தி அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே பிஷிஞ்சேத் சமித விமதபட்சா சார்ங்க தன்வானுகம்பான்னு சுவாமி தேசிகன் தயாதேவி விஷயமாக சொல்ற தயா சதகத்துல சாதிக்கிற. சதகமிதமுதாரம் சமயக் அபியசியமானான்னு இந்த 100 ஸ்லோகத்தை நன்கு புரிந்துண்டு அதை பெருமாள், அதாவது அது நல்லா சந்தோஷம் சொல்லிட்டு நல்லா அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்றவாளுக்கு விஷகிரி மதிருக்கிய வியக்தம் ஆலோகயந்தின்னு அந்த திருவேங்கட மலையில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான நல்லா அவளை சேவிக்கலாம். அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே பிஷிஞ்சேத்துன்னு சொல்ற. அந்த திருவேங்கடமுடியான் தவிர வேற யாரும் தனக்கு புகழ் இல்லை, புகழொன்று இல்லாவடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு நம்மாழ்வார் சாதித்தா மாதிரி அந்த திருவேங்கடமுடியானே புகழ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிற அவளுடைய ஒரு சமூகம், அது ஒரு பெரிய ராஜ்யம். அந்த பாகவதர்களுடைய ராஜ்யம், திருவேங்கடமுடியானுடைய பக்தர்களுடைய ராஜ்யம். அனிதர சரணானாம் ஆதிராஜ்யே பிஷிஞ்சேத்து, அந்த ஆதிராஜ்யத்துல இவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வைப்பா, பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு முடிசூடி வைக்கிறதாக ஆறுது. இப்ப அது யாரு பண்றன்னா அந்த சார்ங்க தன்வான்னு கம்பான்னு அந்த சார்ங்கத்தை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிற அந்த திருவேங்கடமுடியனுடைய அனுகம்ப அந்த தயாதேவி அந்த காரியத்தை பண்ணி வைப்பான்னு சொன்னார். அங்கேயும் 100 ஸ்லோகம் தான் தயா சதகத்துல. பெருமாளுடைய தயையை சொல்றதுக்கு 100 ஸ்லோகம் போருமான்னா
அதனுடைய மகாத்மியத்தை சொல்றதுக்கு எத்தனையோ ஸ்லோகம் தேவைப்படுறது, எவ்வளவு சொன்னாலும் நம்மளால முடியாத ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி இந்த இடத்துல பாதுகா சாஸ்திரம் நான் 1000 ஸ்லோகம் தான் பண்ண போறேன்னு சுவாமி தேசிகன் சாச்ச உடனே, நீ இதுக்கு மேல பண்ண முடியாதா, உனக்கு இவ்வளவுதான் சக்தி இருக்கா, ஏன்னா உனக்கு குறிச்ச நாழி குறைவா இருக்கா, ஆகையால நீர் இந்த மாதிரி சொல்றான்னு எல்லாம் கேட்டுட்டு, இல்லவே இல்லை, நான் 1,00,000 ஸ்லோகம் கூட பண்ண முடியும், என்னால உன்னுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நான் 1,00,000 ஸ்லோகம் கூட பண்ணலாம். ஆனா இந்த வஸ்து நன்னா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன பாகம், ஒரு துளி உண்டு எடுத்து வாயில போட்டுட்டா அந்த வஸ்து நன்னா இருக்குன்னு சொல்றதுக்கு போறோம். அதுக்கோசரம் ஒரு பெருசிய ஒரு வஸ்துவை முழுசா சாட்டாதான் அந்த வஸ்து நன்னா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு பலாப்பழத்துல ஒரு சொட சாட்டோம்னா கூட அந்த பலாப்பழம் இனிப்பா இருக்கு, நன்னா இருக்குன்னு சொல்ல போறோம் நாம. அதில் பலாப்பழத்துல எத்தனை சொல்ல இருக்கோ அத்தனை சொல்லையும் சாட்டாதான் அதை சொல்ல முடியுமான்னா, அப்பதான் அந்த பலாப்பழத்தினுடைய இனிப்பு தெரியும்னு சொல்ல முடியுமான்னா, அப்படி ஒன்றும் இல்லையே. அந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்துக்கோசரம் நான் ஒரு 1000 ஸ்லோகத்தை சொல்றேன்னு சுவாமி சாதிச்சார் என்று சந்தோஷம். அதுக்கு மேல பாதுகா தேவி சுவாமி பார்த்து சொல்ற, சரி இப்படிதான் உங்களுடைய அபிப்பிராயம்னாக்கா ரொம்ப சந்தோஷம், நானும் கேட்கிறேன், நீ அந்த பாதுகா சாஸ்திரத்தை சொல்லுன்னு சொல்ற. இப்ப நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு அரங்கத்தை ஏற்படுத்திக்கணும். பாஷாந்தரத்துல சொல்லணும்னா ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இங்க பெருமாள் இருக்கு, ரங்கநாதன் இருக்கு, சைன திருக்கோலத்துல பத்மா தாத்ரீகராபியாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் அந்த பெருமாளுக்கு ரங்கநாதனுக்கு பாதசேவனம் பண்ணிட்டு இருக்கா உட்காந்துட்டு. அக்ரே கிஞ்சித் பஜகஜகன சுவாத்மனே வாத்மனஸ்தன்னு, அதாவது பெருமாள் நம்பெருமாள் வேற பெரிய பெருமாள் வேற இல்லை. அந்த பெரிய பெருமாளே நம்பெருமாளாக சேவை சாய்க்கிறாராம். அக்ரே கிஞ்சித் புஜகசயனன்னு அந்த பெருமாள் ஆதிசேஷன் திருவண்ணம் தாழ்வான் மேல பெரிய பெருமாள் சன்னிச்சுருக்கு. அவருக்கு முன்ன நம்பெருமாள் அவரே தான் நம்பெருமாளாகவும் சேவை சாய்ச்சுட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட அந்த பெருமான் பக்கத்துல அந்த ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் பரிச்சரியம் பண்ணிட்டு இருக்கா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அது பக்கத்துல பாதுகா தேவி சமீபத்துல எழுந்தருளி இருந்துருக்கா. பாத பீட்டம்னு ஒண்ணு, அந்த பெருமாள் திருவடி வைக்கிறதுக்கோசரம் ஒரு இடம் இருக்கு. அது சிம்ஹாசனம் மாதிரி ஒரு ஆசனம். அது அந்த ஆசனத்துல பாதுகா தேவி எழுந்தருளி இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல இத சுவாமி சாதிக்க ஆரம்பிக்க போறேன். அதோட இருந்தா மாத்திரம் போராது, இத பாதுகா தேவியை பார்த்து சுவாமி சாதிக்கிற, நீ மாத்திரம் கேட்டா போராது, ரங்கநாதனும் திருச்செவி சாத்தம். ரங்கநாதன் தனியா திருச்செவி சாத்த மாட்டார். ரங்கநாதன் எப்பவும் பெரிய பிராட்டியாரோடையே இருந்துருக்கிறவர். பெரிய பிராட்டி மாத்திரம் இல்ல, பூமி பிராட்டியும் சேர்ந்துதான் இருந்துருக்க. ஆகையால அந்த ரங்கநாதனும் கேட்கணும். சுவாமி சாதிக்கிற அந்த பாதுகா தேவியை பார்த்து கேட்கிறேன், சொல்றேன், அந்த பிராட்டியோடு சேர்ந்து ரங்கநாதன் இருக்கணும். இந்த திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளினாக்க அங்க உடனே அங்க பாகவதாள் மொத்த பேரும் சேர்ந்துருவா. தொக்குன்னா போறோம். ஸ்ரீரங்கத்துல பெரிய உற்சவம்னு சொல்லுவா, ஏகாதசி புறப்பாடுன்னு சொல்லுவா. ஏகாதசி புறப்பாடுன்னா எங்கேயோ வீதியில 7 பேரோ என்னமோலாம் நினைச்சுட்டு இருப்போம். ஒன்றும் கிடையாது. இந்த வாசல்ல இருந்து அந்த பக்கத்துல இருக்கிற மண்டபத்துக்கு எழுந்துருள போறாரு, அவ்வளவுதான். ஏகாதசி மண்டபத்துக்கு எழுந்துருளுவேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு கும்பல், அந்த பெருமாள் புறப்பாடுன்னு சொன்ன உடனே அவ்வளவு கும்பல் அந்த ஸ்ரீரங்கத்துல தான் பார்க்க முடியும். அது நம்பெருமாள் உற்சவமோ நஞ்சியர் காலக்ஷேப கோஷ்டியோ என்று சொல்லுவார்கள்னு சொல்லுவார். அந்த நம்பெருமாள் உற்சவம்னு சொன்னோம்னாக்கா அங்க இருக்கிற பாகவதாள் மொத்த பேரும் வந்துருவார். அதே மாதிரி இப்ப பெருமாளே பெரிய பெருமாளே நம்பெருமாள் ரூபத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட ஒரு திருவோலக்கத்துல ஒரு மண்டபத்துல எழுந்தருள் நேருனாக்கா அங்க பாதுகா தேவியும் எழுந்தருள் இருக்காருனாக்கா அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாகவதால் மொத்த பேரும் வந்துடுறா. அப்போ அதோட இல்லாத அந்த பாகவத கோஷ்டி இல்லைன்னாக்க பெருமாளுக்கு ரசிக்காதான்.
அந்த பெருமாளுக்கு ரசிக்கிறதே இத்தனை பேரும் வந்து சேவிக்கணும். இந்த சேவிக்கிறதுலதான் ஒரு சந்தோஷம். காஞ்சிபுரத்துல பார்த்தோம்னா ஒரு தாயார் புறப்பாடு ஒரு உள்ளுக்குள்ளதான் புறப்பாடுன்னாக்க அந்த தாயார் அந்த திருமுத்தவழி முழுக்க அப்படியே நிரம்பி இருந்துட்டு இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை தாயார் புறப்பாடு சேவிக்கிறதுக்கு அத்தனை பேரும் வந்து நின்றுட்டு இருப்பா அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறது தான் இவாளுக்கு ஒரு சந்தோஷம், பெருமாளுக்கும் சந்தோஷம், தாயாருக்கும் சந்தோஷம். இந்த புறப்பாடுக்கு இந்த மாதிரி இருக்கிறது. இதுக்காக அடியார்கள் குழாங்கள் அப்படியே வந்துருக்கு. திவ்ய தம்பதிகளை கூட அடியார் கோஷ்டி சேர்ந்திருக்கு. இப்ப இந்த பாகவதோத்தமர்கள் இப்படி இவாளுடைய ரசிகர்களுடைய கூட்டம், இந்த பெரிய கோஷ்டி, இந்த கோஷ்டிக்கு நடுவுல ஒரு பெரிய சிம்ஹாசனம் போட்டிருக்கு. அந்த சிம்ஹாசனத்துல பெரிய பெருமாள் அவரே நம்பெருமாள் ரூபத்துல எழுந்துள்ள இருக்கார். இந்த பக்கம் ஸ்ரீதேவி, அந்த பக்கம் பூதேவி, நாச்சிமார் 2 பேரோடய இருந்துருக்கா. கீழே பாதுகா தேவி, அந்த பாதுகா தேவிக்காக ஒரு ஆசனம் இருக்கு. அந்த ஆசனத்துல பாதுகையும் எழுந்துள்ள இருந்துருக்கா. இந்த சன்னிவேசத்துல சுவாமி சாதிக்க ஆரம்பிக்கிறேன். இதை நம்ம மனசுல நினைச்சுண்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்கணும். அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மகாபாதயந்தி மனசி வச்சசி தத்துவம் சாவதானா மமஸ்யாஹ நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தஹ பரிஷதி சஹ லக்ஷ்ம்யா பாதுகே ரங்கநாதஹ. அனுகிருத நிஜநாதாம் சூக்திமாபாதயந்தி மனசி வச்சசி சத்வம் சாவதானா மமஸ்யாஹ நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தஹ பரிஷதி சஹ லக்ஷ்ம்யா பாதுகே ரங்கநாதஹ. ஹே பாதுகே, பாதுகா தேவியை பார்த்து சுவாமி விஜாபனம் பண்ற. இப்போ நான் பாதுகா தேவியினுடைய பெருமையை சொல்ல போற ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை நான் விஞ்ஞாபிக்க போறேன். இதுல அந்த பெரிய பெருமாள் உள்பட எல்லாரும் எழுந்தருள் இருந்து இந்த விஞ்ஞாபனத்தை திருச்செவி சாத்த வேணும்னு சொல்ற. இதுக்கு பாதுகா தேவி தான் அனுகிரகம் பண்ணணும்னு பாதுகா தேவி இடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்போ அந்த சபை எப்படி இருக்கணும், சபையில இருக்கிறவா எப்படி இருப்பா என்றெல்லாம் சில விஷயங்கள் இந்த ஸ்லோகம் அடையன மாதிரி இருக்கிறவாளுக்காகவே சொல்ற ஒரு விஷயமா ஆறுதுன்னு எனக்கு தோன்றது. உபன்யாசம் பண்றோம். உபன்யாசம் பண்ணச்சு எத்தனையோ பேர் கேட்கிறா. அந்த கேட்கச்சேயே நாம சொல்றத அவ ரசிக்கிறாளா ரசிக்கலையான்றது அந்த முகபாவத்துல இருந்தே தெரிஞ்சு போயிடும். இவ ரசிக்கிறா ரசிக்கலன்றது தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஆன்லைன் உபன்யாசத்துல ஒரு பெரிய சிரமம். என்ன சிரமம்னாக்க, யாருடைய முகபாவத்தையும் தெரிஞ்சுக்காமல் நாம உபன்யாசம் பண்றோம். இப்படி உபன்யாசம் பண்றது விஷயம் கேட்கிறவாளுக்கு சிராவியமா இருக்கா, மதுரமா இருந்துட்டு இருக்கா, அந்த கேட்கிறவாளுக்கு அலுப்பு தட்டாமல் இருந்துட்டு இருக்கா, இது வேறு விஷயத்த மேல மேல கேட்கணும்ன்ற ஒரு உற்சாகத்தை வரவழைப்பது போல இருந்துட்டு இருக்கா, அல்லது இது ஏதோ ஒரு அலுப்பு தட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கு, இது சுவாரஸ்யம் இல்லை, இது உளறலாக இருந்துட்டு இருக்கு, காதுக்கும் இனிமையாக இல்லை என்றெல்லாம் நினைக்கிற மாதிரி இருக்கா. எப்படி இருக்குன்றத நாம உணராமல் இந்த ஆன்லைன் உபன்யாசத்துல நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆன்லைன் உபன்யாசத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டோம்னா, யார் பண்றாளோ பண்றவா எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோட பண்றோம்.
என்ன சந்தோஷம்னா எல்லாருமே இதை ஸ்ரத்தையா கேட்கறா, எல்லாரு காதுக்குள்ளயுமே இது இனிமையாக தான் இருந்துருக்கு, எல்லாருக்குமே இது ரசாவகமாக தான் இருந்துருக்கு. நாம ஒன்னும் சொல்ல போறது இல்லை, இதை சொல்றது தேசிகனுடைய சீசோக்தி. யாரெல்லாம் தேசிகனுடைய பக்தர்களாக இருக்காளோ அவளை பொறுத்த வரைக்கும் தேசிகனுடைய சீசோக்தியை எப்படி சொன்னாலும் அவளுக்கு அதை ரசிக்கதான் போறது. ஆகையால நாம சொல்றதும் அவளுக்கு ரசிக்கதான் ரசிக்கும். இது ஒரு குழந்தை பேசிட்டுனாக்கா அது ததக்கா பதக்கான்னு பேசினா கூட அம்மா அப்பா அதை எப்படி ரசிப்பாளோ அந்த மாதிரி தேசிகனுடைய சீசூக்தின்னு பேர் வச்சுட்டு யார் சொன்னாலும் சின்ன குழந்தை சொன்னா கூட அவ முதற்கொண்டு அதை கூட ரசிக்கிறதுக்காக அந்த தேசிக பக்தாள்லாம் இருந்துட்டு இருக்கா என்று இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நாம உபன்யாசம் பண்றோம். ஆன்லைன்ல இருக்கிறவாள்லாம் ஆன்லைன்ல உபன்யாசம் பண்ணச்சே நேர முகபாவத்தை பார்த்து பண்ணாட்டா கூட இதை பார்த்து பண்றோம், இதை தெரிஞ்சுக்கிறோம், இதை பண்றோம். இதனால ஒரு உற்சாகம் தான் வருது, சந்தோஷம்தான் வருது. ஆகையால எப்பவுமே இந்த உபன்யாசக்காலுக்கு யாருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரோதாக்கள் இருக்காளோ அந்த ஸ்ரோதாக்களை பார்த்து பார்த்து இவாளுக்கு உற்சாகம் கூடி போகும். அதனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அவ விசேஷமா சொல்றவாளா இருந்துட்டு இருப்பா. சுவாமியும் அந்த மாதிரி தான் பாக்குறேன். சுவாமியை பொறுத்த வரைக்கும் இது தான் சொல்றது இல்லை, இது மொத்தம் தன்னை முகமாக வச்சு பாதுகாதேவி தானே சொல்ற வார்த்தை இது. இந்த பாதுகாதேவியினுடைய பெருமைய சுவாமி தேசிகன் ரூபத்துல இருந்துட்டு ரங்கநாதனையும் மீதி பூமி பிராட்டி பெரிய பிராட்டியா இவா எல்லாரும் பாகவதாள் எல்லாரையும் திருச்செவி சாய்க்கும்படியாக பண்ணி சொல்லணும்னு சொல்ற. இப்படி பண்ணாக்க இதுல விஷயத்துல ஒரு சுவாரஸ்யம் குறைவா இருந்துட்டோம்னாக்க தூக்கம் வந்துடும், ஏந்து போக முடியாது, கஷ்டம் வந்துடும், தூக்கம் வந்துடும். சரி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றியா, சரி முடிஞ்சு போச்சு ஏந்து போறேன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா இவர் சுவாமி அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மகாபாதயந்தி. என்னுடைய ஸ்லோகங்கள் கணக்கு ரசம் இல்லாததாக இருந்ததுன்னாக்கா, இங்க என்னுடைய ஸ்லோகங்கள்னாக்க என் மூலமாக நீ தெரிவிக்கின்ற இந்த ஸ்லோகங்கள், உன்னுடைய அனுகிரகத்தினால வெளிப்படுகின்ற இந்த ஸ்லோகங்கள் என்பதாக அர்த்தம். வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம் தேவோ தயா சதகமே தத்து அவாதயன்மாம் என்று சுவாமி தேசிகன் 100 ஸ்லோகத்தையும் தயாசத்துக்கும் தயாதேவி விஷயமாக சொல்லிட்டு, வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம், நான் ஒரு சின்ன பையன், என்னை கொண்டு போய் வேதாந்த தேசிகன்னு ஒரு பெரிய ஸ்தானத்துல உட்காத்தி வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த தயா விஷயமான 100 ஸ்லோகத்தையும் எம் வாக்கு மூலமாக சொல்ல வச்சுட்டேன். அவாதயன்மான்னு வீணா விசேஷம் இவ வெங்கட சைலநாதன்னு. அந்த வீணை வச்சுருக்கு, வீணையில இருந்து தான் சப்தம் வருது. ஆனா அந்த வீணைய மீட்டர் வேற ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ, அவ தானே வீணை கானம் பண்றவா. வீணையில இருந்து சப்தமானா வருமே தவிர அதை மீட்பவன்றவ வேற ஒருத்தருக்கு அந்த காயகரா இருக்கவர் தான் அவ. அந்த மாதிரி பெருமாள் தேவன் தான், சீனிவாசன் தான் என்ன இந்த 100 ஸ்லோகத்தையும் தயா விஷயமாக சொல்ல வச்சார். நான் வெறும் வீண ஸ்தானத்துலதான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். இன்னைக்கும் அந்த சுவாமி மலையப்ப சுவாமி பிரம்மோத்சவத்துல ஹம்சவாகனத்துல பெருமாள் ஏழச்சே கையில வீணையோட சேவசாய் பேர், மீதி பேர்லாம் நினைச்சுட்டு இருப்பான் சரஸ்வதி மாதிரி அந்த திருக்கோலத்துல சேவசாய்க்கிறார் பெருமாள்னு. சரஸ்வதி திருக்கோலம் இல்ல, அந்த வீணா விசேஷம், அந்த வீணை வேற யாரும் இல்ல, தேசிகன் தான். இந்த தயாதேவியினுடைய ஒரு ஸ்தோத்திரத்தை, அந்த தயாதேவி விஷயமான ஸ்தோத்திரத்தை சுவாமி அந்த திருவேங்கடம் உடையானே அந்த வீணையில வாசிக்கிற மாதிரி சுவாமி தேசிகன் திருவாக்கால அதை வெளிப்படுத்துறன்றதை தெரியப்படுத்துறதுக்காகவே அந்த ஹம்சவாகனத்துல பெருமாள் வீணையை வச்சுட்டு பெருமாள் எழுந்துள்ளதாக ஆச்சரியமான ஒரு சேவை நாம சேவிக்கிறோம். அந்த மாதிரி இங்கேயும் சுவாமி சாதிக்கிறது என்னன்னா, அனுகிருத நிஜநாதம் சூக்தி மாபாதயந்தி. அனுகிருத நிஜநாதாம் பாதுகையினுடைய
ஜல் ஜல்ன்ற ஒரு சப்தம் எப்படி இருக்குமோ, பாதுகாதேவி சஞ்சாரம் பண்ணச்சே அந்த சப்தம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சப்தத்தோட இங்க சுவாமி தேசிகன் திருவாக்குல இருந்து இந்த பாதுகாதேவி விஷயமான ஸ்தோத்திரம்ன்றது வருது. சூக்தி மாபாதயந்தி மம மனசி வச்சசி சாவதானாஸ்யாஹ. மம மனசி வச்சசி என்னுடைய மனசுல வாக்குல மனசி வச்சசி சத்வம் சாவதானா மமஸ்யாஹா. நீ என்னுடைய வாக்குலயும் இருக்கணும், மனசுலயும் இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவும் இருக்கணும். என்னுடைய நாக்குல இருந்து ஒரு பிழை கூட வரக்கூடாது, ஒரு தப்பு கூட வரக்கூடாது. ஆகையால அந்த இடத்துல நான் வாக்குல நீ இருக்கணும், ரொம்ப சாவதானமாகவும் இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய மனசுலயும் இருக்கணும். மனசுல இருக்கிறதுன்றது எண்ணத்துல இருக்கணும். மனசுல என்ன இருக்கோ அதுதான் வார்த்தையில வெளிப்பட போறது. அப்ப அந்த மனசு கல்மஷம் இல்லாமல் பரிசுத்தமாக பகவத் தியான பரமாக அந்த மனசு இருக்கணும். மனசி மம மனசி வச்சசித்த சாவதான ரொம்ப ஜாக்கிரதையா சாவதானமா இருந்துட்டு எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ஒரு பிழையும் வராத மாதிரி இருக்கணும். இப்படி ஒரு பிரார்த்தனை. இதெல்லாம் எதுக்காக இப்படி சொல்றேன்னு கேட்டேன். அசௌ ரங்கநாதா நித்ரையா தூர முக்தா. இந்த ரங்கநாதன் கேட்டு இருக்காரு, பாதுகாதேவி விஷயமான ஸ்தோத்திரத்தை கேட்டு இருக்காரு. நிஷமயதி யதாசௌ நித்ரையா தூர முக்தா பரிஷதி சஹ லக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதா. இந்த பெரிய பரிஷத்து, இந்த பரிஷத்துல ரங்கநாதன் உட்கார்ந்து இது மொத்தத்தையும் கேட்டு இருக்கச்சு இது கொஞ்சம் விஷயத்திலேயோ சப்தத்திலேயோ அஸ்வாரஸ்யமாக இருந்துட்டோம்னாக்க வேற ஒன்னும் வழி இல்லாத அவரு தூக்கம் வந்துடும். தூங்கி வைஞ்சுட்டு இருப்பா. உபன்யாசம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா சரி ஆச்சுன்னு எல்லாரும் ஏந்து வந்துருவா. இங்க ஒருத்தர் சொல்லுவா, அவர் காதே கேட்காது அவருக்கு. அவர் உபன்யாசத்தை கேட்கறதுக்கோசரம் வருவே. அவர் வரச்சே காதுல மிஷின் போட்டுன்ற பேர். அவர் அந்த மிஷின் போட்டு இருக்கிறது என்ன பண்ணுவார், அது குறகுறன்னு ஓசை கேட்கறதுன்னு சொல்லிட்டு உபன்யாசம் ஆரம்பிக்கிச்சு அந்த மிஷினை கழட்டி கீழே வச்சிருவேன். கீழே வச்சுட்டாக்கா அது எப்படி இருக்குன்றது நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அந்த கவிதார்க்கி சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்னு உபன்யாசம் முடிச்சிட்டதாக அவர் கை கூப்புவே. அந்த உபன்யாசக்க கை கூப்பின உடனே இவர் அந்த காது மிஷினை எடுத்து காதுல போட்டு இவர் பட்டு போயிடுவே. இப்ப இந்த உபன்யாசகருக்கு தெரியும் இவர் எவ்வளவு தூரம் தன் உபன்யாசத்தை அவர் கேட்டிருப்பேர்ன்றது தெரியும். இருந்தாலும் இப்படியான ஒரு மனுஷன் நாம கேட்கறதுக்கு ஒருத்தர், நாம சொல்றதுக்கு ஒருத்தர் கேட்கறது இருக்கட்டுமேன்னுட்டு அவர் பாவம் கேட்டுட்டு இருப்பார், சொல்லிட்டு இருப்பார். இப்படிதான் சில உபன்யாசங்கள்லாம் நடைபெறும். இந்த மாதிரி ரங்கநாதனுக்கு ஆயிடுச்சோம்னா என்ன பண்றது? இதுல ஒரு அஸ்வாரஸ்யத்தினால தூக்கம் வந்துடுத்தோம்னா என்ன பண்றது? மீதி பேர்லாம் அசோ ரங்கநாதா நித்ரையா தூரமுக்தகான்னு நான் உன்னை பத்தி சொல்லச்சு, அந்த பாதுகாதேவியை சொல்லச்சு அவர் தூங்கி வைஞ்சிட்டேன்னா தூங்கி போயிட்டு நான் முடிஞ்சு போச்சு 1000 ஸ்லோகம் எடுத்து முடிஞ்சு போய் சரிப்பா நான் அனண்ட போயிடுறேன்னு சொல்லி பட்டு போயிட்டேன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி இல்லாதபடி என்னுடைய வாக்கும் மனசும் இருக்கணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ற. இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும் ரங்கநாதன் விஷயத்துல. இதுக்கும் ஒரு மூலம் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி அதுல கொஞ்சம் வித்தியாசப்பட்டுதான் இருக்கு. பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற ரங்கநாதனை பார்த்து பட்டர் சாதிக்கிறான், நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், நீ சாவதானமா கேட்கணும்னு பட்டர் முதல்ல சொல்றேன். எல்லாரும் தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றான்னு சொன்னாக்கா அது கேட்கறதுல சந்தோஷம் தானே, யாருக்குதான் அந்த சந்தோஷம் இருக்காது? ரங்கநாதருக்கும் சந்தோஷம் ஆயிடுத்து. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன எப்படி ஸ்தோத்திரம் பண்ண போற சொல்லு பாப்போம்னு சொல்றாரு ரங்கநாதன்.
இல்ல ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணல, ஸ்ரீய பெரிய பிராட்டியார அந்த ரங்கநாயகி தாயார தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் என்று சொல்லு. ஸ்ரீயன் தொத்தோப்யுச்சைஹி, ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணச்சே எவ்வளவு உறக்க நான் சொல்லுவனோ அதை காட்டிலும் இன்னும் உறக்க இன்னும் உற்சாகமாக நான் நான் ஸ்ரீயம்னு பெரிய பிராட்டியார ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அத சாவதானமா நீ கேட்கணும் அப்படின்ட்டு. யாரானா புருஷாலா இருந்துருக்கிறவா தன்னை ஸ்தோத்திரம் பண்றத வேணா கேட்பான். உன்னை பத்தி ஒன்னும் சொல்ல போறது இல்ல, உன் ஆம்படையாளை பத்தி தான், கிரகிணிய பத்தி தான் நான் சொல்ல போறேன், உன் மனைவி பத்தி தான் சொல்ல போறேன், நீ முழுக்க முழுக்க கேட்டு இருக்கணும்னு சொல்லிட்டார். ரங்கநாதன் பக்த பரவச, பட்டர் என்ன சொல்றாரோ சொல்றத கேட்கிறவர், சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறவர் பெரிய பெருமாள். ஆகையால அவர் என்ன பண்ணிட்டு, சரி வேற வழி இல்லை நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு உட்காந்துறான். அந்த பிராட்டியினுடைய பெருமைய சொல்ல 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 பெருமாளுக்கே ஒரு பெரிய சந்தோஷம். தன்னுடைய பத்னிக்கு இவ்வளவு பெருமையான்னு கேட்க கேட்க ஒரு பெரிய ஆனந்தம் வந்துட்டான். அந்த சந்தோஷம் வந்ததுன்னாக்கா உடம்பு பருமனா ஆயிடும், துக்கம் வந்ததுன்னா உடம்பு மெலிந்து போயிடும். அந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தன்னுடைய மனைவி அந்த பெரிய பிராட்டியார ஸ்தோத்திரம் பண்றதுனால இவருக்கே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டான். அந்த சந்தோஷத்தினால இவர் அணிந்து கொண்டிருந்த கஞ்சுக்கம்னா இந்த சொக்கா மாதிரி இருக்கிறது, அது போராது போயிட்டான். குண்டா போயிட்டாக்கா இந்த அடுத்த அளவுல வாங்கி போட்டுக்கணும் இல்லையோ, அந்த மாதிரி சொக்கா போட்டுக்கிட்டே போடணும்னாக்கா இது போராது போயிட்டான். இதுக்கு 1 2 எப்படின்னு இல்ல, 100 போர்வை போத்துக்கிற மாதிரி 100 கஞ்சுக்கம் சாத்திக்கிறான்ற மாதிரி ஆயிட்டாராம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஸ்தோத்திரம் பண்ண அவருக்கு ஒரு சந்தோஷத்தினால உடல் பருமனா போறது, இந்த போட்டு இருக்கிற சொக்கா போராது போயிடுறது, இதை கேட்டுட்டு இன்னொன்னு போட்டுக்கிறேன் இப்படியும் போன்ற இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கடைசி என்னைக்கு ரங்கநாதனுக்கு 100 போர்வை சாத்துறதுன்னு ஒரு ஆச்சரியமான ஒரு இது கைங்கரியம், ஒரு உற்சவம் நடைபெறுகிறது. அது அந்த மாதிரி இப்ப நான் பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்ண போறேன். இந்த பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்ணச்சே அந்த ரங்கநாதன் தூங்கி போயிட்டு எத்தையோ சொல்லிட்டு இருக்கட்டும் போட்டோம், என்ன பாதுகை பத்தி எவ்வளவு சொல்லிட்டு இருக்க போறேன், என்ன பண்ணணும்னு நினைச்சுட்டாக்கா என்ன பண்றதுன்னு சொல்லச்சே அதுல ஒரு அஸ்வாரஸ்யம் தட்டாமல் அந்த உபன்யாசத்துல நடத்திட்டு போற மாதிரி நீயும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ரங்கநாதனுக்கே தூக்கம் வராது போயிடுச்சுன்னா பாகவதாளுக்கெல்லாம் தூக்கம் வரவே போறது இல்ல. சந்தோஷம். இந்த உபன்யாசம் பண்ணோம்னாக்க அதுல எத்தனையோ கஷ்டம் இருக்கு. நாம நேரம் போய் உபன்யாசம் பண்ணுவோம், ஒரு 5-6 பேருக்கு சேர்ந்த மாதிரி உபன்யாசமா இருந்துருக்கோம். அந்த உபன்யாசக்கால் எல்லாருமே என்ன பண்ணுவா, தான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பா. அசலார் சொல்லச்சே இவா கேட்க மாட்டான். அப்ப பக்கத்துல இருக்கவாளோட ஒம்பளந்துட்டு இருப்பா. இது நம்ம பக்கத்துலயே உட்காந்துட்டு அண்ட இருக்கவாளோட ஒம்பளந்துட்டு இருந்தாக்க நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி நாம சொல்றது சரியா இல்லையோ என்னமோன்னுட்டு அதுல எதிர உட்காந்து இருக்கவாள்ல தேடி பிடிச்சு யாரானோ ஒருத்தர் 2 பேர் நம்ம சொல்றத கேட்கற மாதிரி இருந்தாக்கா தோணிச்சுன்னாக்கா அவளை பார்த்தேவாவது சொல்லிட்டு இருப்போம். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இதுல எவ்வளவோ சிரமம்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த சிரமத்தெல்லாம் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நின்று முதல்லயே சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணிடுறேன். நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ரங்கநாதன் தூங்கினேன்னாக்கா எனக்கு அஸ்வாரஸ்யமா போயிடும். எனக்கு அஸ்வாரஸ்யமா போறது மாத்திரம் இல்ல, நான் சொல்றது என்னுடைய வார்த்தை கிடையாது, அந்த வீணா கானம் மாதிரி உன்னுடைய வார்த்தை தான், நீ என்னுடைய மனசுலையும் வாக்குலையும் இருந்துட்டு சொல்ற வார்த்தை தான் இது. ஆகையால யாருக்கும் எல்லாரும் சாவதானமாக கேட்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்ன்றத சொல்ற. ஆகையால இந்த ஒரு அனுபவம் இப்ப இதுக்கு மேல ஒரு சில சந்தேகங்கள்லாம் வருது. பாதுகாசாஸ்திரம் 1000 பண்ணிட்டு இத சொல்ற. ஏன்னா இது பிரஸ்தாவ பத்தத்தின்னு பேர். இந்த பிரஸ்தாவ பத்தத்தில இதுதான் ஆரம்பம். அதாவது பிரஸ்தாவ பத்தத்தின்றதுதான் இந்த பாதுகாசாஸ்திரத்துக்கே ஆரம்பம். இப்படி ஆரம்பமா இருக்கச்சு இப்ப இனிமேல் சொல்ல போறதுக்கோசரம் சொல்லறா. ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு புத்தகத்துல அதாவது பேப்பரும் பென்சிலுமா எழுதி வச்சுட்டு
அதை எதிர உட்காந்து வாசிக்க போறேரா, என்ன பண்ண போறேன்னு எல்லாம் ஒரு எண்ணம் வரும். ஒன்றும் கிடையாது. சுவாமி தேசிகனுக்கு இந்த 1000 ஸ்லோகன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தினால பாதுகா தேவியை பத்தி அந்த பின்னால சிந்தனை பண்ண, அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தினால 1000 ஸ்லோகமும் அவருக்கு மனசுல வந்துடுச்சு. அவர் பேனா வச்சுக்கோனா, பென்சில் வச்சுக்கோனா, பேப்பர் வச்சுக்கோனா, ஒன்னும் வேணா, எல்லாமே அவர் மனசுல இருந்துட்டு இருக்கு. அங்க மறுநாள் காத்தால திருவோலக்கத்துல பெரிய பெருமாள் எழுந்தருள் இருக்க, அந்த பூமி பிராட்டி, பெரிய பிராட்டியார் இவாள்லாம் எழுந்தருள் இருக்கா, பாதுகா தேவி எழுந்தருள் இருக்கா, இத்தனை பாகவதோத்தமர்களும் எழுந்தருள் இருக்கா. அத்தனை பேர் நடுவுல அந்த முதல் நாள் ராத்திரி அந்த பின்னால வெள்ள பெருமாள் அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தினால தன்னுடைய உள்ளத்துல ஸ்புரிச்சதாக இருந்துருக்கிற 1000 ஸ்லோகத்தையும் விஜாபனம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆகையாலதான் இந்த ஸ்லோகம் இப்படி அமைந்திருக்கிறது. அனுகிருத நிஜநாதாம் சூக்தி மகாபாதயந்தி மனசி வசசி தத்துவம் சாவதானா நமஸ்யாஹ நிஷமயதி யதாசௌ நித்ரயா தூரமுக்தஹ பரிஷதி சஹ லக்ஷ்மியா பாதுகே ரங்கநாதஹ. வால்மீகியினுடைய ராமாயணத்தை அந்த ராஜ சபையில லவகுச்சர்கள் கானம் பண்ண பெருமாளே கேட்ட மாதிரி இப்ப அந்த இடத்துல வால்மீகி முழுசா அந்த ராமாயணம் பண்ணிட்டு அந்த லவகுச்சாளுக்கும் அத சொல்லி வச்சு அதோட பாட்டிய கேயேச்ச மதுரம்னு சொல்லிட்டு அது வாசிக்க செய்யும், அது கானம் பண்ண செய்யும், மதுரமாக இருந்துருக்கிறத அந்த ராமாயணத்தை ராமன் திருச்செவி சாத்தின மாதிரி பாதுகா தேவி இந்த பாதுகா சகஸ்திரத்தை திருச்செவி சாத்தனும். உன்னுடைய அனுகிரகத்தினால நான் பண்றது, நீ மாத்திரம் திருச்செவி சாத்துறதுன்றது போறாது, பெரிய பெருமாளும் தூக்கம் இல்லாமல் அந்த சுவாரஸ்யமா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொன்றும் சுவாரஸ்யமாக இருக்கணும்னு அதை பிரார்த்தனை பண்ற. त्वयि विहिता स्तुतिरेषा पदरक्षिणि भवति रङ्गनाथ पदे तदुपरि कृता सपर्या नमतामिव नाकिनां शिरसि. பாதுகா தேவியும் பெருமாளுடைய திருவடியும் விட்டு பிரியாதவை. எல்லாமே எப்ப பார்த்தாலும் அப்படிதான் கூடவே இருந்துட்டு இருக்கிற சம்பந்தம் இவ 2 பேருக்கும் அதிகம். இப்ப பாதுகையை பார்த்து சொல்றேன், பாதுகையை நான் ஸ்தோத்திரம் பண்ணமானாக்கா ரங்கநாத பதே பவதி, இது உனக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணதா இல்ல, ரங்கநாதனுடைய திருவடிக்கும் சேர்ந்துதான் ஸ்தோத்திரம் பண்ணதா அர்த்தமே தவிர, ஆகையால திருவடிக்கு ஒரு விதமான கிளேசம் வரக்கூடாது. எம்மா வீட்டு திறமும் சிற்பம்னு சொல்லச்சு அந்த திருவடி தான் என் தலைமையில இருக்கணும்னு சொன்னதை தவிர பாதுகை தலைமையில இருக்கணும்னு ரங்கநாத நம்மாழ்வார் சொல்லலையே. அப்ப பாதுகைக்கு இருக்கிற ஏற்றத்தை காட்டிலும் திருவடிக்கு ஏற்றம் இருந்துருக்கு, திருவடிக்கு சொல்லாத பாதுகைக்கு சொல்றது விசேஷமா என்றெல்லாம் ஒரு எண்ணம் வந்துருமேன்னு கேட்டேன். அந்த பாதுகா தேவியும் பெருமாளுடைய திருவடியும் ரொம்ப ரொம்ப அந்தரங்கமாக இருந்துருக்கிறவா அவ. அதாவது தேசிகன் இந்த சமூகத்துல வரைச்சு நான் ரங்கநாதன் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், தூக்கம் இல்லாதபடி ரங்கநாதன் தூங்காதபடி என்னுடைய வாக்குலையும் மனசுலையும் நீ புகுந்து இருந்து இந்த ஸ்தோத்திரத்தை வெளிப்படுத்த வேணும்னு பிரார்த்தனை பண்ற. அப்போ பாதுகா தேவி சொல்றாளாம், எனக்கும் அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கும் ரொம்ப நிக்கட்டமான சம்பந்தம் இருக்கு, நாங்க 2 பேரும் ரொம்ப அந்தரங்கள், நாங்க 2 பேரும் ரொம்ப தோழர்களாக இருந்துருக்கிறவன், இந்த விஷயம் உமக்கும் தெரியும். ஆகையால இந்த சபையில பாதுகா தேவி சொல்றாளாம், நாங்க பெருமாள் திருவடியும் இருந்துருக்கு, பாதுகா தேவியும் இருந்துருக்கா, நாங்க 2 பேரும் இருந்துருக்கச்சு என்ன மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்றேன்னு நேர் சொல்றேன், அது என்னோட கூட வந்தவாளுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்காதா? ஆத்துல யாரானா 2 பேர் வரான்னு வச்சுப்போமே, அந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் நமக்கு வேண்டியவளா இருப்பா, இன்னொருத்தர் அவரோட கூட வந்திருக்கிறவரா இருந்துட்டு இருப்பா. அந்த உபச்சாரம் பண்ணச்சே 2 பேருக்கும் தானே உபச்சாரம் பண்ண போறோம், ஒருத்தருக்கா பண்ணோம்னா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதோ இல்லையோ.
நீர் பண்ற ஸ்தோத்திரம் என் விஷயமாக மாத்திரமே இருந்ததுன்னாக்க என்னோட அந்தரங்கமாக இருந்துருக்கிற அந்த பெருமாளுடைய திருவடிக்கு அது உகப்பாக இருக்காது. ஆகையால இந்த மாதிரி நீர் பண்ணாக்க அது பங்கி வஞ்சன மாதிரி இருக்கும் இல்லையோ, இது பண்றது அவ்வளவா நன்னா இல்லையேன்னு பாதுகாதேவி சுவாமியை பார்த்து சொல்றாளாம். அதுக்கு சமாதானம் சொல்ற சுவாமி இந்த ஸ்லோகம் மூலமாக. त्वयि विहिता स्तुतिरेषा पदरक्षिणी भवति रङ्गनाथपदे तदुपरि कृता सपर्या नमतामिव नाकिनां शिरसि. பாதுகையே, ஒன் விஷயத்துல செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இருந்துருக்க அந்த ரங்கநாதன் திருவடி விஷயமாகவும் சொல்லப்பட்டதாக தான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ததுபரி கிருதா சபரியா, பெருமாளுடைய திருவடியில ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சாமானாக்க அந்த சமர்ப்பிச்சது எங்க போய் சேருது அப்படின்னா, நமதாம் நாக்கினாம் சிரசீவ, அந்த பெருமாளை எப்பவும் சேவிக்கின்ற தேவதைகளுடைய சிரசுல போய் அந்த பெருமாள் திருவடியில சமர்ப்பிச்ச திருவடி, அதாவது புஷ்பம் போய் இருந்துருக்கான். மகாபாரதத்துல ஒரு நிகழ்வு, அர்ஜுனன் சிவபெருமானிடத்திலிருந்து பாசுபதாஸ்திரத்தை அவரிடத்துல மந்திர சித்தி அடைஞ்சு அவரிடத்திலிருந்து பெற வேணும் என்பதற்காக சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணிருந்த அர்ஜுனனுக்கு கண்ணனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியணும்னு அத கண்ணன் ஆசைப்படுற. அதை எப்படி அர்ஜுனன் புரிஞ்சுப்பான்றது தெரியல. அர்ஜுனன் ரொம்ப ஒரு விரதானுஷ்டானம் பண்ணிட்டு நிச்சயம் காத்தால எந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம்தான் வெளில வருவான். வேணும்ட்டு கண்ணன் என்ன பண்ற, அன்னைக்கு காலங்காத்தாலேயே பட்டு போயிட்டு அர்ஜுனா நான் நீயும் வெளில போலாம், வா போலான்னு கூப்பிடுறார். அவ சொன்ன அர்ஜுனன் சொல்றான், ஒரு கொஞ்சம் காலம் எனக்காக கொஞ்சம் காத்துண்டிரும், நான் சிவ பூஜை பண்ணிட்டு வரேன், நான் இந்த புஷ்பெல்லாம் கிரகிச்சு வச்சிருக்கேன், இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்ற அர்ஜுனன் சொன்னான். அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, கண்ணன் என்ன பண்றார், லிங்கத்துக்கு தானே பூஜை பண்ணோம், அதை பத்தி கவலைப்படாத, அந்த புஷ்பத்தை கொண்டு என் காலில் போடு அப்படின்ட்டு கண்ணன் சொல்லிட்டாக்க அதுக்கு மேல வார்த்தையை மீற முடியாது. சரி, என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணன் சொன்ன மாதிரியே அந்த கண்ணனுடைய திருவடியில அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்றதுக்கோசரம் வச்சிருந்த புஷ்பத்தை கொண்டு போய் கண்ணனுடைய திருவடியில போட்டான். அதே சமயத்துல கண்ணனுடைய கண்ணன் தான் பரதத்துவமாக இருக்கேன்றதையும் அவன் புரிஞ்சுக்கல. ஆனா இதை தெரிவிக்கணும்ன்றதுதான் பெருமாளுடைய எண்ணம். ஆகையால சரி பட்டு போயிட்டான். கண்ணன் எங்கேயோ கூப்பிடுறாரு, போயிட்டு வந்த பிற்பாடு மறுபடியும் புஷ்பெல்லாம் எடுத்துட்டு லிங்க பூஜை பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும்ன்றதுக்கோசரம் லிங்க பூஜை பண்றதுக்கோசரம் உள்ள போறான். அப்போ உள்ள போன கார்த்தால தான் கிரகிச்ச புஷ்பங்கள், கண்ணனுடைய திருவடியில சமர்ப்பிச்ச புஷ்பங்கள்லாம் அது அப்படியே பார்த்தோம்னா அந்த லிங்கத்து தலை மேல இருந்துட்டு இருக்கான். சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்துணித்த பைந்துழாயான் பெருமை என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஓஹோ, இது கிருஷ்ணனுடைய ஒரு பெருமை, அவருடைய திருவடியில போடுறது இருக்க, அதுவேதான் அந்த சிவன் அந்த சிரசா கிரகிச்சுக்கிறேன்னு சொன்னா இது எவ்வளவு விசேஷம்ன்றது தெரியறதான். அதே மாதிரிதான் திருவேங்கடமுடையான் விஷயத்திலயும் குறும்பருத்த நம்பின்னு அதே சமயத்துல தொண்டமான்னு ராஜா இருந்தார். ராஜா ஸ்வர்ண புஷ்பத்தை திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த குறும்பருத்த நம்பி ஒரு கொய்ய வரவ மண்பாண்டெல்லாம் பண்ற வரவ அவர் நிச்சயம் காத்தால எந்த உடனே மண்ணுல ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சு ஒரு திருவேங்கடமுடையானுடைய பிரதிமை வச்சுருப்ப, அந்த பிரதிமைக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு தான் தன்னுடைய காரியத்தை ஆரம்பிப்ப. இந்த குறும்பருத்த நம்பியினுடைய புஷ்பம் இருந்துருக்க இந்த மண் புஷ்பம் அது பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் இருக்கான்.
அந்த ராஜா பண்ணின சொர்ண புஷ்பம்ன்றது இருக்கு, அது எங்கேயோ தூரம் இருந்துருக்குதான். மறுநாள் காத்தால பார்த்தோமானாக்கா இப்ப அந்த பாகவதாளுடைய பெருமையும் இந்த இடத்துல சொல்றது. அங்க சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, அதாவது குறும்பர்த்தம்பியில வரைச்சே பெருமாள் எப்படி பாகவதாளுடைய ஒரு பரிச்சரியைய அந்த பக்தியோட சமர்ப்பிக்கிறத பெருமாள் எப்படி ஏத்துக்கிறேன்றத சொல்ற. இங்க சொல்ல போற விஷயம் என்னன்னாக்கா, பெருமாளுக்கு பண்ணினோமானாக்கா அது தேவதைகள்லாம் தனக்கு பண்ணதாக சிரசாக ஏற்றுக்கொள்கிறார்கள்னு சொல்ற. தது உபாதிக்கிறதாக அந்த திருவடியின் மேல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த புஷ்பங்கள்லாம் அந்த அர்ச்சனையானது சபரியா நமதாம் நாக்கினாம் சிரசீவ, அந்த திருவடியை சேவிக்கின்ற தேவதைகளுடைய சிரசுல பட்ட மாதிரி. ஆகையால தன்னிடத்துல அந்த பெருமாள் இடத்துல திருவடியில சமர்ப்பிக்கிற புஷ்பம் பாதுகா தேவி மேலும் ஆறுது. இப்போ அதுக்காக யாரும் விசாரப்பட போறது இல்லை. திருவடி என்னை விட்டுட்டு பாதுகையை மாத்திரம்தான் ஆராதனம் பண்றார், அவரை மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் பண்றேன்ற மாதிரி எந்த ஒரு அம்சமும் இல்லை. ஆகையால திருவடிக்கு அந்த மாதிரி எண்ணமே வராதுன்னு சுவாமி தேசிகன் பாதுகா தேவியை பார்த்து சொல்ற. உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இது பண்ணாலே திருவடியும் சேர்ந்துதான் ஸ்தோத்திரம் பண்ணதாக அர்த்தம்னு சொல்ற. இது வரைக்கும் 20 ஸ்லோகங்களால பிரஸ்தாப பத்தத்தின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் பத்தத்தில சொல்லப்படுகிறது. பிரஸ்தாவம் அப்படின்னு சொல்லச்சே இந்த கிரந்தத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்றதுன்னு அர்த்தம். இதுக்கு சந்தஸ்தி ரங்க பிருத்வீச தரணத்தரான சேகராகான்னு அந்த பாகவதோத்தமர்களை முதல்ல வணங்கி, பரதாய பரன் நமோஸ்து தஸ்மைன்னு பரதன், நம்மாழ்வார், வால்மீகி இவாளெல்லாம் இந்த 4 பேரு இப்போ இவாளெல்லாம் வணங்கி முதல் 4 ஸ்லோகம் இதெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த பாதுகா சாஸ்திரத்தை செய்வதற்கு காரணமாக இருந்துருக்கிற எதுன்ற விஷயங்களை அடுத்த 4 ஸ்லோகத்தினால சாய்க்கிற. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தினுடைய ஒரு காம்பீரியம், தன்னுடைய ஒரு பெருமை, இவ்வளவு பெரிய விஷயத்த நான் போய் சொல்லலாமான்னு எல்லாம் சொல்ற. இது தன்னை ஒரு நாய் மாதிரி நினைச்சுண்டு அதனால கங்கா ஜலத்துக்கு எதனா தோஷம் வந்துருமா, தெரு தண்ணினால கங்கா ஜலத்துக்கு தோஷம் வந்துருமா அப்படின்னா, தெரு தண்ணியும் கூட கங்கா ஜலத்துல போய் அடைஞ்சிடுச்சோம்னாக்கா அதுவும் புனிதமாக இடுற மாதிரி என்னுடைய வாக்குக்கும் ஒரு புனிதத்துவம்ன்றது வந்துடும், பாவனத்துவம் வந்துடும். அதே மாதிரி என்னுடைய வாக்குனால அந்த பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்றதுனால கங்கா ஜலத்துல தாகம் அடங்கறதுக்காக ஒரு நாய் தீர்த்தத்தை சாட்டத்தினால கங்கைக்கு எந்த தோஷமும் வராது, நாய்க்கு ஒரு திருப்தியும் வர மாதிரி பாதுகைக்கு பாதுகா தேவிக்கு எந்த ஒரு தோஷமும் வரப்போறது இல்லை, எனக்கு சந்தோஷம் வரப்போறதுன்னு இப்படி இந்த விஷயத்த 5 ஸ்லோகங்களால சொல்ற. அதுக்கப்புறமா தனக்கு அனிச்சையா ஸ்தோத்திரம், நான் பாதுகா தேவியை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எல்லாம் வரல, ஏதோ ஒரு நிர்பந்தத்தினாலதான் பண்ணணும்னு ஒரு நிலை ஏற்படுறது. அந்த மாதிரி வரைச்சே நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பாதுகா தேவி விஷயத்துல அந்த பாதுகா தேவியே பிரார்த்தனை பண்ணிட்டு அது முகமாக ஒரு 3 ஸ்லோகங்கள்னால இந்த ஸ்துதிய பாதுகா தேவி சொல்லணும்னுட்டு கடைசியில பாதுகா தேவி நீ கேட்டு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டது. இப்படி கடைசியா 4 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களால இந்த பிரஸ்தாவன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ட்ரோடக்ஷன் இதுல முடியறது. பத்தத்தின்னா கால் வைப்புன்னு அர்த்தம். இந்த திருவடியோட சம்பந்தம் இருக்கு. இந்த கிரந்தம் பாதுகா தேவி இன்னும் திருவடி சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஆகையால இந்த கிரந்தத்துல பல பத்ததிகள் 32 பத்ததி இருந்துருக்கு. அதுல வரைச்சே பாதுகையே இந்த கிரந்தத்தை பண்றதுன்றத தெரியப்படுத்துறது. தான் ஒன்றும் பண்ணல, ஒவ்வொரு பத்தத்தையும் பாதுகையினுடைய ஒரு பதவி நியாசமே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்றத தெரியறதுக்காக தான் இந்த பத்ததின்ற சப்தத்தை சொல்ற. இப்படி பிரஸ்தாப பத்ததி இல்ல, பாதுகா தேவியினுடைய பெருமையையும் சுவாமியினுடைய ஒரு கௌரவத்தையும் நாம அனுபவிச்சோம். சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலையும் பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்தினாலையும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தினாலையும் மேலுள்ள பத்ததிகளுடைய அர்த்தானுபவத்தையும் சுவாமி தேசிகன் நமக்கு வழங்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.